இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். கடாயில் தாளிக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை வகைகள் எல்லாத்தையும் போட்டு வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4 தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த எண்ணெயிலேயே கழுவி வச்சுருந்த நாட்டுக்கோழியையும் அந்த மசாலாவையும் நல்லா வதக்கி அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மசாலாவிலே நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி வைக்கிறதுனாலும் குழம்பு வச்சுக்கிடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே எடுத்துடலாம். ஃப்ளேவருக்காக 1 கைப்பிடி மல்லியில, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சிட்டோம்னா அல்டிமேட் டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.